வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். பரபரப்பான கட்டத்தில நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரேவதிக்கு ராஜா தன் பவர யூஸ் பண்ணி பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டி என் பேத்திக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கோயில்ல சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்க நேரம் ஒரு பெண் சாமியார சந்திக்கிறாங்க. அவங்க ரேவதிக்கு உன் பேத்திக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஒரு விபூதிய குடுக்குறேன். இத கண்டிப்பா பூசுனா என்ன நோயே எப்பேர்ப்பட்டதா இருந்தாலும் குணமாயிரும் அப்படின்னு உன் பேத்தியும் நல்லபடியா குணமாகுவா அப்படின்னு அந்த இடத்துல குடுக்குறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த அந்த திருநூற அப்படியே வாங்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில இருக்க நம்ம ரேவதிக்கு பூசுறாங்க. அந்த சாமியாரின் சக்தியால நம்ம ரேவதி பொழைச்சுறாங்கன்னே சொல்லலாம். அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம மாயா காளியம்மா வீட்ல தான் பதுங்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம ராஜா வேற வாய்ப்பே இல்லை, எங்க தேடியும் கிடைக்காதுன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு இருக்க ஒரே எதிரி இந்த காளியம்மா தான். அவங்க வீட்டில் தான் இந்த மாயா கண்டிப்பா இருப்பா அப்படின்னு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்காங்க. அதிகாரிகள் நம்ம காளியம்மா வீட்டில் சோதனை போடுறாங்க. காளியம்மா வீட்டில் ஏற்கனவே காளியம்மா நம்ம மாயாவை ஒரு பேரலுக்குள்ள ஒழிச்சு அதுக்கு மேலே அழுக்கு துணிகளை போட்டு மாயா இங்கே இல்லை அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் கேட்டா இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் அதிகாரிங்க கதவை தட்டுறாங்க. நம்ம காளியம்மா திறக்கிறாங்க. மாயானி ஒருத்தங்க இங்கே வந்தாங்களா? ஏன்னா சாமுண்டேஸ்வரி அவங்க உங்களுக்கு எதிரி. அந்த மாயாவுக்கும் சாமுண்டேஸ்வரி எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன் தானே. அதான் நீங்கள் அடைக்கலம் கொடுத்துருப்பீங்கன்னு சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அவள் சாமுண்டேஸ்வரியோட பொண்ணை துப்பாக்கியால் சுட்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இங்கே எதுக்காக வரப்போகிறாங்க? இங்கே இல்லை, வேணா நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு காளியம்மா சொல்கிறாங்க. அதிகாரிகளும் நம்ம காளியம்மா வீட்டில் சல்லடை போட்டு மேயிறாங்க. அப்போ தான் அங்கே காளியம்மா மறைச்சி வச்சிருந்த பேரலை பார்க்குறாரு அந்த அதிகாரி. என்ன அழுக்கு மூட்டை துணிகளை போட்டு வச்ச மாதிரி இருக்கு, இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு துணியா அதை எடுக்கிறாரு. காளியம்மாவுக்கு பதறுது. இங்கே தான் நான் அந்த மாயாவை மறைச்சி வச்சிருக்கேன், என் கூட்டு வெளியே பற்றக்கூடாது அப்படின்னு சார் எதுக்காக அதெல்லாம் இப்போ எடுக்கிறீங்க? அழுக்கு துணி துவைக்க வேண்டியது இருக்கு, நீங்கள் இதுக்கு எதுக்காக இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க எல்லாம் நான் வச்ச இடத்துல வச்சுட்டு போயிடுவோம், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒவ்வொரு அழுக்கு மூட்டை துணியாக தூக்கி போடாங்க. அங்கே ஒரு அழுக்கு பெட்டகம் மாயா மறைஞ்சிட்டு இருக்கிறத அப்படியே கையுங்களவுமா பிடிக்கிறாங்கங்க. என்னங்க நீங்கள் இந்த அழுக்கு துணிகளை போட்டு மேலே மறைச்சி உள்ளுக்க இவளை ஒழிச்சு வச்சுருக்கீங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. வசமாக நம்ம சிக்கிட்டோம், நம்ம என்ன சொன்னாலும் இனி இவர் கேட்க மாட்டார், நானும் உடந்தேன்னு நினைப்பார். சரி அவளை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல விட்டுறாங்க. நம்ம மாயாவை அப்படியே அதிகாரி பிடிச்சிக்கிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி பாட்டி கோயிலுக்கு போகிறாங்க. அப்பா முருகா எதுக்காக என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு அந்த இடத்துல அழுது புரளாங்க. அதோடி பார்த்தோன்னா விருப்பப்படி தானே என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழறதுக்கு முன்னாடி என் பேத்திக்கு இப்படி ஒரு நிலைமை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு அந்த இடத்துல அழுறாங்க. ஏற்கனவே என் பேரனுக்கு தீபாவை கல்யாணம் பண்ணி அவங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவள் இறந்துட்டா. இப்போ ரேவதி ஏன் சீரியஸாக இருக்கா, நீ தான் காப்பாற்றிடணும் அப்படின்னு அலறேறோம். ஒரு பெண் சாமியார் நம்ம பரமேஸ்வரி பாட்டி முன்னாடி நிற்கிறாங்க. என்ன எதுக்காகமா இப்படி அழுறீங்க அப்படின்னு கேட்க நேரம், என் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன், அவங்க நல்லபடியாக வாழுவாங்கன்னு பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை, அவளுக்கு ஆபத்து, ஒருத்தி துப்பாக்கியால் சுட்டுட்டா, என்ன பண்ணனே தெரியல, அவள் அவசர சிகிச்சையில் இருக்கா, கண்டிப்பாக அவங்க என் பேரனை பேத்தியும் நல்லபடியாக வாழணும், ஆனால் இப்படி ஒன்று ஆண்டவே வச்சுட்டானே அப்படின்னு அழுறாங்க. பயப்படாதுங்கம்மா, உங்கள் பேத்திக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒரு விபூதி கொடுக்கேன், இதை மனசார சாமியை நினச்சி உங்கள் பேத்திக்கு பூசி விடுங்க, கண்டிப்பாக அவள் குணமாகுவா அப்படின்னு அந்த இடத்துல விபூதியை தூக்கி கொடுக்குறாங்க பெண் சாமியார்.
இத கண்டிப்பா அவளுக்கு பூசுங்க. உடனே படுத்த படுக்கையில இருந்தவங்களும் இத பூசி எழும்புறாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விபூதி. கண்டிப்பா இத பூசுங்க அப்படின்னு வந்து குடுத்த உடனே, நம்ம பரமேஸ்வரி பாட்டி, நான் வந்து கண்டிப்பா இத பூசுவேன்ம்மா அப்படின்னு வந்து வாங்குறாங்க. நம்பிக்கை வைங்கம்மா. கண்டிப்பா உங்க பேத்தி குணமாகவ அப்படின்னு வந்து அந்த சாமியாரும் சொல்றாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி அந்த விபூதிய வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரேவதிய பார்க்க வாராங்கங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ராஜாவுக்கு ஃபோன் வருது. இந்த பாருங்க அது அதிகாரி தான் கால் பண்றாங்க. உங்க ஒய்ஃப வந்து துப்பாக்கியால சுட்ட அந்த மாயாவ நாங்க பிடிச்சிட்டோம். நீங்க காளியம்மா வீட்ல அவங்க வந்து மாயா இவ இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நாங்க உடனே காளியம்மா வீட்ல வந்து சோதனை போட்டோம். அங்க தான் இந்த மாயா மறைஞ்சு இருந்திருந்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க. தயவு செய்து சார் வந்து நீங்க வெளிய விட்டுறாதுங்க. ஏற்கனவே விட்டு தான் நீங்க என் மனைவிக்கு இப்படி ஒரு நிலைமை. இனியாவது கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு வந்து சொல்லுறாங்க அந்த அதிகாரி கிட்ட நம்ம ராஜா. சரிங்க சார் அப்படின்னு வந்து நம்ம அதிகாரியெல்லாம் வந்து சொல்லுறாங்கங்க. அதே நேரத்தில் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம ராஜா, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு தீபா இருந்தா. அவளும் இப்படி தான் என்னோட வாழாமலே வாழ்க்கையும் முடிஞ்சிட்டு. ஆனால் இந்த தொடர்பு வந்து நான் ரேவதியை வந்து விட போகிறது இல்லை. ரேவதி என் கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. கண்டிப்பா என் பவரை காட்டி உள்ளதிலே பெரிய பெரிய பெஸ்ட்டான டாக்டர்களை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் ரேவதியை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம பரமேஸ்வரி பாட்டி வராங்க. வந்து விபூதியை வந்து ரேவதிக்கு பூச வராங்க. என்னக்கா இந்த கிழவி இங்கே வர வந்துட்டு எதுக்காக இப்போ வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம இப்போ ராஜராஜா சொல்கிறாங்க, சந்திரா அவங்கள எதுவும் சொல்லாத, அவங்க பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியே வந்து விட்டேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திராவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும், என் பொண்ணோட கவலை இப்போ பெரிய கவலையாட்டு இருக்கு. நீ எதுவும் வந்து இப்போ சொல்லாத சந்திரா, நீ வேற சொல்லி இப்போ வெறுப்பேத்தாத அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம சந்திரா வந்து அடங்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே நேரத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டி சாமியை மனசார நினச்சி ரேவதிக்கு நெத்தியில் இதை பூசி விடுறாங்க. கண்டிப்பாக என் பேத்தி குணமாவா அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு நம்ம ராஜாவோட கையை பிடிச்சி சொல்கிறாங்க, இந்த பாரு ராஜா, உன் ரேவதியை வந்து கடவுள் கைவிட மாட்டார். கண்டிப்பாக ரேவதி கூட நீ சேர்ந்தது வாழ தான் போகிற அப்படின்னு வந்து நீ வந்து நம்பிக்கையோடு இரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஒரு கால் வருதுங்க. அது அந்த டிடெக்டிவ் தான் 2 நாளில் என் மாப்பிள்ளையை பற்றிய தகவலை தெரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள். என் மாப்பிள்ளை வந்து ராஜசேதுபதியோட பேரன் தானா அப்படின்னு வந்து விசாரிங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல. அந்த டிடெக்டிவ் தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. உடனே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி பார்க்குறாங்க. இப்போ என் மாப்பிள்ளையை வச்சு தான் ஏதோ தகவல் வந்து சொல்லதுக்கு இவங்க கால் பண்ணுறாங்க. சரி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு வந்து கால் பண்ண உடனே எடுத்து, என் பொண்ணு இப்போ ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிட்டா. அவளுக்கு ஒரு விரோதி இருந்தா மாயா. அவள் வந்து துப்பாக்கியால் என் பொண்ணை சுட்டுட்டா. அவள் தீவிரமாக சிகிச்சையில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, என் மாப்பிள்ளை தான் அவளை தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல நேரம், நீங்கள் வந்து ராஜசேதுபதியோட பேரன் தானா உங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து விசாரிக்க சொன்னீங்கல்ல. நான் விசாரிச்சுட்டேன். ஆனால் அவரோட உண்மையான பேர் கார்த்திகேயன். அவருக்கு சென்னையில் வந்து ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அவர் வந்து ராஜசேதுபதியோட பேரன் தான். நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தகவலை சொல்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஆனால் இந்த என் மாப்பிள்ளை அவரா ராஜசேதுபதியோட இந்த பேரனா இருந்தாலும் என் குடும்பத்திற்கு எவ்வளோ நன்மை செய்திருக்காரு. அவரை ஒரு விரோதியாக பார்க்கணுன்னு எண்ணம் எனக்கு இன்னும் வர என் மனசில் ஏன் வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மை தெரிஞ்சோம் சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம ராஜா மேலே கோபம் வரலை நீ தான் சொல்லணுங்க. வணக்கம்.